ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு தொடர நாங்கள் வாழ்த்துக்களை முதலில் சொல்லிக் கொள்கிறோம். கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் அறிவாயுதத்தால் உலகத்தையே வெல்லணும் அப்படின்னு நினைப்பீர்கள். சிறந்த ஒரு அறிவாளிகளாக கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள். பொதுவாகவே 12 ராசிகளுக்கும் அவங்களுடைய ராசி அதிபதியை பொறுத்து வெவ்வேறு விதமான குணாதிசயங்கள் இருக்கும். 12 ராசிகளுமே கன்னி ராசி 6வது ராசியாக வருது. இந்த கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான். இந்த ராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரமுமே இருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆடி மாதத்தின் கிரகங்கள் ஏற்படுத்தும் தாக்கங்களும் மாற்றங்களும் என்ன? ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் முன்னேற்றம் என்ன, பின்னடைவு என்ன? இதை பற்றின முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களாகிய நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகளை செய்யக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், பின்னடைவு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்தால் நன்மைகளே பெற முடியும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி யார்? புதன் பகவான். அவருக்குரிய கடவுள் யார்? பெருமாள். அதனால தான் புதன்கிழமையில் கன்னிராசி அன்பர்கள் பெருமாளின் வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் எல்லா விதத்திலும் நன்மைகளை பெற முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இது எல்லாமே உங்களை விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக காண முடியும். இப்போ கூட நீங்கள் மனமாற பெருமாளை நினைத்து பிரார்த்தனை ஒன்றை வையுங்கள். புதன்கிழமையில் பெருமாளை மனமாற வணங்குங்கள். நீங்கள் நினைக்கிற பிரார்த்தனை நிறைவேறும். கூடிய விரைவில் நீங்கள் நினைத்த நல்ல விஷயம் உங்களோட கைக்கு வந்து சேரும். பெருமாளின் பரிபூர்ண அருளுமே கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். உங்களுக்கு பெருமாள் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்கள். முடிந்தால் வருஷத்தில் ஒரு முறையாவது நீங்கள் புதன்கிழமையில் திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்கிற மாதிரி பிளான் பண்ணி ஒரு தடவை தரிசனம் செய்துவிட்டு வாங்கள். இது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். நீங்கள் மனமுருகி வேண்டிடும் ஒவ்வொரு பிரார்த்தனையுமே எளிதில் கிடைக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம். கன்னி ராசி அதிபதி புதன். கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் ரொம்பவுமே மிகப்பெரிய அறிவாளிகளாக இருப்பீர்கள். புதிய புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளணும், கண்டுபிடிக்கணும் என்பதில் ஆர்வம் காட்டக்கூடியவங்களாக இருப்பீர்கள். உங்களை எவ்வளவு எளிதில் யாராலும் பேச்சால் வெல்லவே முடியாது. சிறப்பான பேச்சாற்றல் கொண்டவங்க தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு அபார ஞாபக சக்தி இருக்கும். மற்றவங்க உங்களிடம் பேசுகிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்களேன், அவங்க பேசுவதில் இருந்தே அவர்களுக்கு பதிலடி கொடுத்து விடுவீர்கள். இந்த கன்னிராசி அன்பர்கள் பொதுவாகவே நாம் தான் பெரியவங்க அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும். யாருமே உங்களிடம் வாதாடி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி யார்? சுக்கிரன். சுக்கிரன் வாக்குஸ்தானாதிபதிக்குரியவர் என்பதனால இவர் உங்களுக்கு அதிபதியாகவும் இருப்பதனால நீங்கள் ரொம்பவுமே சாமர்த்தியமான பேச்சு திறமை கொண்டவங்களாக இருப்பீர்கள். ஆனால் அதுக்குன்னு திமிரு பிடித்தவங்களாக அல்ல. கனிவான உள்ளம், கணக்கு புள்ளிகள் தான் கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே மனோபலம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு நேரத்திலுமே நீங்கள் நிலை குலைந்து எல்லாம் போக மாட்டீர்கள். கஷ்டமே வந்தாலும் தைரியமாக அதை எதிர்கொள்பவர்கள் தான் கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் மிகவுமே எல்லோரோட பாதுகாப்புக்குமே ரொம்பவுமே முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருப்பீர்கள். ஒரு இடத்துக்கு போனாலும் எல்லாம் சரியாக இருக்காங்களா, எல்லாம் சரியாக இருக்கான்னு அந்த இடத்தை ஒரு ஆர்கனைஸ் செய்து கொஞ்சம் சிறப்பாக அந்த விஷயத்தை செய்வதெல்லாம் கன்னிராசி அன்பர்கள் சரியான நபர்களாக இருப்பீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைந்திருக்கு? ஆடி மாதத்தில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன? இந்த ஒவ்வொரு கிரக நிலைகளாலும் இந்த மாதம் என்ன விஷயங்கள் எல்லாம்
ஏற்றம் இறக்கமாக காணப்படும் என்பதை பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொல்லைகள் வரும். பல பணிகளிலுமே நீங்கள் கொஞ்சம் அரைக்குறையாக விட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த உடல் உபாதையால் திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையும், மருத்துவ செலவு வரும். இது கொஞ்சம் மனக்கவலையுமே தரும். இருந்தாலுமே உங்கள் ராசிநாதன் புதன் வக்கிர இயக்கத்தில் இப்போ இருக்கிறார். அதுவும் குரு பகவானோடு இணைந்து இருப்பதால் எந்த ஒரு பாதிப்பு வந்தாலுமே அது பெரிய அளவில் இருக்காது, சிறிய அளவிலான பாதிப்பு தான். விரையாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் விரய செலவிற்கு ஏற்ற வரவுமே வந்து சேரும். அதனால் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, கவலைப்படாதீர்கள். அதுவும் 10ஆம் தேதிக்கு வந்து மிதுன ராசியில் சுக்கிர பகவான் செல்கிறார். அவர் உங்களோட ராசிக்கு 2, 9 ஆகிய இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியானவர். தனாதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு வரும் பொழுது கன்னிராசி அன்பர்களுக்கு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். புதிய ஒப்பந்தம் அடுக்கடுக்காக வரும். கொடுக்கல் வாங்கலுமே உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையும். குரு பகவான் சுக்கிரன் சேர்க்கையின் காரணமாக நீங்கள் எதிர்பாராத சில இனிமையான மாற்றங்களை இந்த மாதம் அனுபவிக்கக்கூடிய யோகம் உருவாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பயணத்தாலுமே நல்ல பலன் உங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களாலேயுமே அல்லது உங்களோட பிள்ளைகளாலுமே நீங்கள் எடுத்த முயற்சிகளையும் எடுத்த பணிகளையும் சிறப்பாக செய்து முடித்து காட்டப் போகிறீர்கள். அவர்களோட முழுமையான ஒரு ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். இதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே அதற்கேற்ற பலனை கொடுக்கும். குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களோட வருமானம் மகிழ்ச்சியை கொடுக்கும், வருமானம் அதிகரிக்கும். இதன் மூலம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டப் போகிறீர்கள். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெறும் நேரம் இது. சுப விரய செலவுகள் உருவாகும். 13ஆம் தேதி கன்னிராசிக்கு செவ்வாய் செல்லும் பொழுது கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். அஷ்டம அதிபதியான இவர் உங்கள் ராசிக்கு வரும் பொழுது ஒரு சின்ன சின்ன இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்கலாம். கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். சொத்து பிரச்சனை முடிந்து போச்சுன்னு நினைத்திருப்பீர்கள், அந்த பிரச்சனை இப்ப தலை தூக்கலாம். வாங்கிய சொத்துக்களாலுமே ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இப்போ நீங்கள் சொத்து வாங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்துவிட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்த பிறகு தான் கையெழுத்து போடணும். நீங்கள் வேலை செய்யும் இடத்திலுமே உயர் அதிகாரிகள் கிட்ட தேவையில்லாமல் கோபப்படாதீர்கள். மற்றவங்க சொல்வதை கேட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாதீர்கள். இந்த மாதம் வந்து வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற சிந்தனைகள் வரும். உங்களோட தொழிலிலுமே பங்குதாரர்கள் விலகினாலும் புதியவர்கள் வந்து இணைவார்கள். அதாங்க எவ்வளவு பாதிப்புகள் வந்தாலுமே பெரிய அளவில் உங்களுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்காது. அது எல்லாமே துணிச்சலாக மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் உங்களுக்கு பிறக்கும். 18ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு புதன் பகவான் வருகிறார். இது வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் புதன் பகவான். அவர் லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது பொருளாதாரத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் உங்களை தேடி வரும் நேரமாக இது மாறும். வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முயற்சி செய்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். சூரிய பகவானோட புதன் இணைந்து புது ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதனால புதிய பொறுப்புகளும் பதிவுகளும் இந்த சமயம் வந்து சேரும். அரசு வழியில் எதிர்பார்த்த நல்ல பலன் கிடைக்கும். பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பொறுப்பு மாற்றம் வரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் எதிர்பாராமல் வந்து சேரும். இந்த காலம் ஒரு இனிமையான காலகட்டமாக மாறும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்தில் மாறுதலும் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களுக்கு சுபகாரிய பேச்சு முடிவாகும்.
பிள்ளைகளுக்குமே வேலை கிடைத்தது, வருமானம் அதிகரிக்கும். முடிந்த அளவுக்கு இந்த மாதம் கோபப்படுவதை குறைத்து கொள்ளுங்கள். தொழிலில் கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது. கோபப்பட்டு எடுத்தெறிந்து பேசினால் சில பின்னடைவுகள் ஏற்படும். எவ்வளவு பெரிய பாதிப்புகள் வந்தாலும் அது பெரிய தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்காது. அதை எதிர்த்து துணிச்சலாக தைரியமாக மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கவலை எதுவும் இல்லாமல் திறமையாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மேலும் புதன் பகவானால் நாராயணன் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நன்மைகளை பெற்று நலமுடன் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வர பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நாங்கள் போடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்ற விஷயத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.